नमस्ते। राष्ट्रभाषा पोयम खिलौना पाकरों। राज हडी ने फेंक दिए सब अपने रजत हेम उपहार। ओके, இந்த மாதிரி வரி கொடுத்துட்டாங்கன்னா கவி और कविता, कवि மற்றும் கவிஞரை பற்றியும் அந்த கவிதையை பற்றியும் एक पद्यांश खिलौना कविता से दिया गया है। इस कविता के कवि श्यामराम गुप्त हैं। इस कविता में मिट्टी के खिलौना के बारे में बताया गया है। இந்த வரிகள் கிலௌனா என்ற கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவிதையை கவிஞர் ஷியாராம் குப்த் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இந்த கவிதையில் மண் பொம்மையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பாவார்த் அர்த்தம், इस कविता में कवि बाल मनोविज्ञान का सुंदर चित्रण देते हैं। राजकुमार को अनेक रजत स्वर्ण के मूल्यवान उपहार दिए गए, लेकिन उसने सब कुछ फेंक दिए। उसे मिट्टी का खिलौना ही पसंद था, इसलिए वह मिट्टी के खिलौने के ओर इशारा करके उस खिलौना को मांगता है। இந்த கவிதையில் கவிஞர் பால் மனோவிஞ்ஞான், அதாவது குழந்தைகளுடைய மனோநிலையை பற்றி சுந்தர் சித்திரன் அழகாக சித்தரித்து கொடுக்கிறார். ராஜ்குமாரனுக்கு அநேக் ரஜத், ரஜத்னா வெள்ளி, ஸ்வர்ணனா ஸ்வர்ணம் தங்கம் முதலிய மூல்யவான் உபகார் தியேகையே, இந்த மாதிரி விலையுயர்ந்த பரிசுகள், உபகார்னா கிஃப்ட்டு, பரிசுகளை கொடுக்குறாங்க. லேக்கின் ஆனால், உஸ்னே அவன், சப் குச் ஃபேங்க் தியே எல்லாத்தையுமே தூக்கி, ஃபேங்க்னா எரியிறது, எரிஞ்சிடுறாரு. உசே மிட்டிக்கா கிலௌனஹி பசந்தா, அவருக்கு மண்ணால் செஞ்ச பொம்மை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இஸ்லியே ஆகையால், அவர் மண்ணால் செஞ்ச பொம்மையில் கையை காட்டி, ஓர் இஷாரா அப்படின்னா ஜாடை காட்டி, கர்கே உஸ் கிலௌனாக்கோ மாங்குத்தாகே அந்த பொம்மையை கேட்குறாரு. எஸ்ஏ சாராம்ஸ். खिलौना कविता का सारांश। कवि परिचय, कवि परिचय சொல்கிறாங்க. इस कविता के कवि श्यामराम गुप्त हैं. இந்த கவிதையினுடைய கவிஞர் श्यामराम गुप्त. इनका जन्म सन 1895 में चिरगांव में हुआ. இவர் 1895 चिरगांवன்ற கிராமத்தில் பிறந்தார். वे राष्ट्र कवि मैथिली चरण गुप्त के अनुज हैं. இவர் தேசிய கவிஞர் மைத்திலி சரண் குப்தோட அனுஜ்னா இளைய தம்பி இளைய சகோதரர். मौर्य विजय, दूर बादल, आर्द्री आदि इनकी कविता संग्रह है. அதாவது மௌரிய விஜய், தூர் வாதல் அப்படின்றது, அடுத்து ஆரிய விருதி அப்படின்ற முதலிய கவிதையெல்லாம் இவருடைய தொகுப்புகளாக சங்கிரகனா நூல்களாக இருக்குது. சாராம்சம். இஸ் கவிதா மே बाल मनोविज्ञान का सुंदर परिचय दिया. बच्चे सोना और मिट्टी दोनों को बराबर समझते हैं. कभी कभी मिट्टी के खिलौने उन्हें सोने के खिलौने से अधिक प्यार होते हैं. இந்த கவிதையில் குழந்தைகளுடைய மனநிலையை பற்றி அழகாக சொல்லியிருக்காரு, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. குழந்தைகளுக்கு சோனா தங்கமும் மற்றும் மிட்டி தோனம் தங்கம் அப்புறம் மண் ரெண்டுமே பராபர், ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றுன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தங்கம் விலை உயர்ந்தது, களிம் சும்மா கீழேருந்து எடுக்கக்கூடியது அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. இப்போ களிமணியும் கிளேன்னு சொல்லி விலைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம். கபி கபி எப்பயாவது மிட்டிக்கே கிலௌனே அந்த மண்ணிலால் செஞ்ச பொம்மைகளையும்
उन्हें सोने के खिलौने से தங்கத்தால் ஆன பொம்மையை விட அதிக பியார் होते हैं அதிகமான அன்பு களிமண் பொம்மையை பார்த்தா தான் வருது. சோனே கே கிலௌனா கி தாரீஃப் இந்த தங்கத்தாலான பொம்மையை பற்றின புகழ்ந்து சொல்கிறாங்க, பாராட்டுறாங்க. என்னென்னு, कविता में एक राजकुमार एक दिन गरीब बच्चों के साथ पथ में खेल रहा था. खेलने के बाद राजकुमार राजमहल वापस आता है. आने के बाद भी उसी मिट्टी के खिलौने के लिए हट करता है. दास दासियों उन्हें सोने के खिलौने देने का वादा करते हैं. यह भी कहते हैं कि मिट्टी के खिलौने से सोने का खिलौना अच्छा है. தங்க பொம்மையை பற்றி பாராட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க, கவிதையில் ஒரு ராஜ்குமாரன் ஒரு நாள் ஏழை குழந்தைகளோட சேர்ந்து பாதை மேலே, ரோட்டு மேலே பாதையில் கேல் ரகாத்தா விளையாண்டுட்டு இருந்தான். கேள்னைக்கே பாத் விளையாண்ட பிறகு ராஜகுமார் ராஜ்மஹலுக்கு அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டார். ஆனைக்கே பாத் பி வந்த பிறகும் உசி மிட்டி கிலௌனா அந்த களிமண் பொம்மை தான் வேணும்னு சொல்லி ஹட் கர்த்தா, ஹட்டுனா அடம் பிடிக்கிறாரு. தாஸ் தாசியாங்கன்னா பணிப்பெண்கள், வேலைக்காரர்கள்லாம் அவருக்கு சோனேக்கே கிலௌனா தங்க பொம்மை தான் தேனேக்கா வாதா கதை, உனக்கு நம்ம தங்க பொம்மை தரேன் தம்பி அப்படி சொல்கிறாங்க. எஹ்பி கக்தேன் திருப்பி சொல்கிறாங்க, மிட்டிக்கே கிலௌனைசே அந்த களிமண் பொம்மையை விட தங்க பொம்மை தான் நல்லது அப்படி சொல்கிறாங்க. மிட்டிக்கே கிலௌனே கி தாரீஃப் களிமண் பொம்மையை பற்றி ஒரு பாராட்டு. களிமண் பொம்மைக்கு राजकुमार कहता है कि मिट्टी के खिलौने के साथ वह पथ में खेल रहा था, इसलिए वही खिलौना पसंद करता है. यह भी कहता है कि उसमें बड़ा आनंद आता था. उस खिलौने को पाने के लिए राजकुमार अधिक हट करने लगा. उसने सभी स्वर्ण की चीज़ों को फेंक दिया. बच्चों का स्वभाव बड़ा विचित्रित होता है. अपने पसंद की चीज़ सोना या मिट्टी, उन्हें उसकी कोई चिंता नहीं. उनके मन में जो पसंद आ जाता उसी चीज़ को पाने के लिए ஜித் கர்த்தே ஹைன். ராஜ்குமார் சொல்கிறாரு, மிட்டிக்கே கிலௌனே கே சாத் அந்த களிமண் பொம்மையோட வகு பத்மே கேள் ரகாத்தான் அந்த பாதையில் விளையாண்டு கொண்டிருந்தார். இஸ்லியே வகி கிலௌனா பசந்த் கர்த்தா அதனால் அவர் அந்த பொம்மையை விரும்புகிறாரு. யஹ்பி கக்தா ஹை கி இதை சொல்கிறாரு. உஸ்மே படா ஆனந்த ஆத்தா தான் அதை வச்சு விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. உஸ் கிளேவ்னேக்கோ பானே கேலியே அந்த பொம்மையை பெறுறதுக்காக, பானான்னா பெறுதல். ராஜ்குமார் ராஜ்குமார் அதிகமான ஹட்டுனா அடம் பிடிக்கிறாரு. கர்னே லகா உஸ்னே சபி ஸ்வர்ண கி சீஜோங்கோ அவர் எல்லா தங்கத்திலான பொருட்களையும் ஃபேங்க் தியா தூக்கி வீசிடுறாரு. बच्चों का स्वभाव बड़ा विचित्र होता है. அதாவது குழந்தைகளுடைய ஸ்வபாவம் ஒரு விசித்திரமானது. अपने पसंद की चीज सोना या मिट्टी தனக்கு பிடித்த பொருள் தங்கமோ அல்லது மண்ணோ, उन्हें उसकी कोई चिंता नहीं அவர்களுக்கு எதுவுமே கவலை இல்லை. उनके मन में அவருடைய மனசில் जो पसंद எது விருப்பமோ आ जाता उसी चीज़ को पाने के लिए அந்த பொருளை பெறுறதுக்காக ஜித் கர்த்தே ஹை அவங்க அடம் பிடிக்கிறாங்க. ஓகே, தன்யவாத்.